ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நான் ஒரு சிறு கற்பனை கதை மூலமாக தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த சண்டே கிளாஸ்க்கு வர ஒரு குட்டி பையன்கிட்ட, தம்பி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையனும் ஆவலா சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த அக்கா கேட்டாங்க, தம்பி ஏன் ஆண்டவர் யோனா தாத்தாவை மீன் வயிற்றுக்குள்ளே ஏன் அனுப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சண்டே கிளாஸ் பையன் யோசிக்காம உடனே சொன்னான், அக்கா ஏன்னா அந்த மீன் எசப்பா மனுஷங்க கறி எப்படி இருக்கும்னு நான் சாப்பிட்டு பார்க்கணும் எசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கோம், அதனாலதான் எசப்பா யோனா தாத்தாவை அனுப்புனாங்க அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். அதை கேட்டு ஷாக் ஆன சண்டே கிளாஸ் அக்காவுக்கு அப்போதான் தெரிஞ்சது, ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கறவர் தானே, அப்போ அந்த மீன் உண்மையிலேயே ஜெபிச்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டாங்க, தம்பி நீ ஏன் அப்படி பதில் சொன்ன, ஏன் உனக்கு அந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போதான் அந்த தம்பி சொன்னா, ஏன்னா நேற்று நான் என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, ஏசப்பா எனக்கு மீன் கறி சாப்பிடணும், எனக்கு மீன் தாங்கன்னு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இன்னைக்கு எனக்கு மீன் கொடுத்துட்டாங்களே, அதே மாதிரி தான் அந்த மீன் அன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பையன் அந்த மழலை குரல்ல சொன்னான். இது கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஜெபத்தை கேட்கிறவராகிய நம்முடைய தேவன் அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றின் ஜெபத்தையும் கேட்கிறவர். ஒருவேளை நாம் வழி தப்பி போகும்போது அவர் நம்மை சிற்றிக்கிறதற்காக அவர் படைத்த மற்ற படைப்புகளை கொண்டே நம்மை அறிவுறுத்துகிற தேவன் அவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களில், என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார் என்ற வசனத்தின்படி நாம் கர்த்தருடைய சிற்றையை மதித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?